மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டிய இன்னுமொரு காலகட்டமாக மாறியிருக்கிறது. மத்திய மலைநாட்டினுடைய பல பிரதேசங்கள்ல, எல்லா இடங்கள்லுமே பெரியளவான மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மட்டுமில்லாமல், மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால ஒருவர் காயமடைந்திருக்கார். 3 வீடுகளுக்கு மேல் சேதமடைந்திருக்கிறது. இந்த மாதிரியான மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கத்தை இன்றைய நாள்ல பார்க்க போறோம். இன்றைக்கு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மாலை 6:30 முதல்ல அல்லது 7 மணிக்கு முதல்ல வந்த செய்திகளுடைய சுருக்கமாக இது இருக்க போது. மத்திய மலைநாட்டின் பல பிரதேசங்களில் பெய்து வர கடும் மழை, குறிப்பாக இன்றைய நாளில் கண்டியில உடுத்தும்பர பிரதேசத்தில் 200 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. என்று மாலை வேளையில் நூரெலியா, கண்டி, ஹட்டன் மற்றும் மத்திய மாகாணத்தினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களுடைய எல்லா இடங்களிலேயும் மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதோட இந்த மழை இன்னும் 2 நாட்களுக்கு தொடரும் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட கொழும்பிலும் பல இடங்களில் இன்றைய நாளில் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மத்திய மலைநாட்டின் பல பிரதேசங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை, வீதிகளில் பயணிக்கும் போது மிக அவதானமாக பயணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மண் சரிவுகள் இடம்பெறும் என்று அடையாளம் காணப்பட்ட இடங்களில் இருந்து மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் ஹுன்னஸ்கிரிய நகரத்துக்கு அருகாமையில் உள்ள பிரதேசத்தில் ஒரு மண் சரிவு ஒன்று காலையில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்டிருந்தது. இந்த மண் சரிவின் காரணமாக ஒருவர் காயமடைந்திருக்காரு. 3 வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான கவலைக்குரிய விஷயம் சொன்னா, இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்துக்கு பக்கத்துல தான் புயலால பாதிக்கப்பட்டு மண் சரிவால பாதிக்கப்பட்டு தங்கியிருக்கின்ற மக்கள் இருக்கின்ற ஒரு தங்குமிடம், அதாவது இடைத்தங்கல் முகாம் ஒன்று இருக்கிறது. இந்த இடைத்தங்கல் முகாமில் 90 குடும்பங்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க இப்ப உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மத்திய மலைநாட்டினுடைய அத்தனை பாடசாலைகளுக்கும் தொடர் மழை சீரற்ற காலநிலை காரணமாக விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 22ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட இருந்தது. அந்த 22ஆம் தேதியும் விடுமுறை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறையை தொடர்ந்து எதிர்வருகின்ற 29ஆம் தேதி மீளவும் பாடசாலை திறக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே கல்வி அமைச்சு அறிவித்தது. அதுவும் தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது திடீரென வழங்கப்பட்ட விடுமுறை, இந்த அசாதாரண சூழல் காரணமாகவே அப்படின்றதையும் கல்வி அமைச்சு தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்காங்க. நாளை வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மாதிரி வருகின்ற 22ஆம் தேதி மீண்டும் விடுமுறை வழங்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டதன்படி அத்தனை பாடசாலைகளுக்கும். இன்னும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் அவதானமும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய நீர்நிலைகள் அத்தனையுமே இப்பொழுது நிரம்பி இருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக 98-99% வரைக்கும் பல நீர்நிலைகளுடைய நீர்மட்டம் உயர்ந்திருப்பதன் காரணமாக இதற்கு அருகாமையில் இருக்கிற மக்கள் மிக அவதானமாகவும் கவனமாகவும் செயற்பட வேண்டும். அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக கவனம் எடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல நீர்நிலைகளுடைய வான் கதவுகள், கிட்டத்தட்ட 99% நீர்நிலைகளுடைய வான் கதவுகள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவைக்கேற்ற மாதிரி திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தாழ்நில பகுதிகள், நீர்நிலைகளை அண்டியுள்ள பகுதிகளில் இருக்கிற கிராம மக்கள் மிக அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பா மொரகாகந்த நீர்மட்டத்தினுடைய அதிகரிப்புன்றது 99% அதிகரித்திருக்கிறது. மகாவலி கங்கையின் நீர்மட்டம் 98% மேல அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக இதன் பரப்பில் உள்ள மக்கள், இதன் அருகாமையில் உள்ள மக்கள் மிக அவதானத்தோடும் செய்திகளை மிக நுணுக்கமாக கவனிக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது. குறிப்பா மத்திய மலைநாட்டினுடைய பல பிரதேசங்கள்ல தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக பயணங்களையும் தவிர்த்துக் கொள்வது, தேவையற்ற பயணங்களையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை சுதந்திரம் அடைந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள காலப்பகுதிக்குள்ள இலங்கை ரயில்வேல ரயில் பாதைகளை அமைக்கும் பணிகள் எவ்வளவு நடந்திருக்கும், எவ்வளவு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். நாங்கள் நினைக்கிறோம் அந்த பாதைகள் எல்லாமே புதிதாக போடப்பட்ட பாதைகள், இந்த அரசாங்கங்களாலேயோ அல்லது போன அரசாங்கங்களாலேயோ போடப்பட்ட பாதைகள் இல்லை. இந்த 75 வருட காலத்தில் 25 கிலோமீட்டர் புகையிரத பாதையைத்தான் நாங்கள் அதிகரிச்சிருக்கோமே ஒழிய மற்ற எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கப்பட்ட புகையிரத பாதை தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பாவிக்கிறோம். 75 வருஷத்துல 25 கிலோமீட்டர் தான் நாங்கள் புதுசாக ரயில் பாதைகள் போட்டிருக்கோம். நிறைய செய்திகள் இந்த மாதிரி கணக்கெடுப்பின் பொதுவாக இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. பல புகையிரத பாதைகள் இந்த அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது அது திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் பதுளைக்கான புகையிரத சேவை நடக்கிறதுக்கு நிறைய காலம் எடுக்கும்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது பதுளைக்கான புகையிரத பாதைகளில் பலதரப்பட்ட அபிவிருத்திகள் செய்யப்பட்டிருக்கிறது. பதுளைக்கு புகையிரதம் போறதுக்கு ஏற்ற மாதிரியான பாதைகள் இப்பொழுது அமைக்கப்பட்டிருப்பதாக இந்த நாளில் அமைச்சர் பாராளுமன்றத்தினுடைய உரையிலையும் குறிப்பிட்டிருந்தார். எனவே இதோடு சேர்த்து உலக வங்கியினுடைய இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட செலவுகள் தொடர்பான
அறிக்கை வருகின்ற கிழமை கொடுக்கப்பட போகுது. உலக வங்கியினுடைய அறிக்கை நேரடியாக அந்த குழு வந்து இங்குள்ள அந்த அறிக்கைகள்ல இப்ப ஆய்வுகள் இருக்காங்க. அவங்களுடைய அறிக்கை வரும்போது எப்படியான பொருட்சேதங்கள், எப்படியான விடயங்கள், எவ்வளவு தொகை செலவாகும் இந்த இலங்கையை மீட்டெடுக்கிறதுக்கு என்ற மாதிரியான அறிக்கைகள் உத்தியோகபூர்வமாக வெளிவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம், இது ஒரு ஆபத்தான விஷயமும் கூட. அனர்த்தத்தினால் அல்லது இந்த புயலினால் இடம்பெற்ற சேதங்கள்ல கடல் மைல் தூரங்களும் பாரியளவான அசுத்தத்தை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 200 கடல் மைல் தூரம் இலங்கையினுடைய கடல் பிரதேசங்கள் மாசுபட்டிருக்கிறது, அசுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மீன்பிடி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இதனை துரித கதியில சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொலித்தீன்கள், தாவரத்தினுடைய கழிவுகள், துணிகள், மரக்கட்டைகள், கண்ணாடி தூள்கள், பிளாஸ்டிக், அதோடு விலங்குகளுடைய கழிவுகள் என்று ஏராளமான கழிவுகள் 200 கடல் மைல் தூரத்தில் இவ்வளவுக்கும் இலங்கையை சுற்றியுள்ள பல பிரதேசங்கள்ல இந்த கடல் நீர் வந்து அசுத்தமாகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பு, சிலாபம், யாழ்ப்பாணம், புத்தளம், அதோடு மன்னார், நெடுந்தீவு, கிழக்கு மாகாணத்தினுடைய பல கடல் பிரதேசங்கள்ல இந்த மாதிரி மாசுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மீன்பிடியில இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனாலும் எவ்வளவுக்கு விரைவா இதனை சுத்தம் செய்து அல்லது இதை துரித கதியில மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியுமோ இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. 119 இலக்கம், அவசர இலக்கம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த இலக்கத்தை தவறுதலாக பயன்படுத்த வேண்டாம் என போலீசார் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை அறிவுரை வழங்கியிருக்காங்க. இது வந்து அவசரமா ஏதாவது முக்கியமான தேவைகளுக்கு மாத்திரம்தான், அதை சொல்வதற்காக மாத்திரம்தான், அது உண்மையான தகவலாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்கள்ட்ட அதை சொல்ல முடியும். அப்பதான் அவங்க துரித கதியில நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாதிரியான 119 போன்ற தொலைபேசி இலக்கங்களை தவறான முறையில பயன்படுத்த வேண்டாம் என்றதை வலியுறுத்தியிருக்காங்க. இது வந்து தவறான முறையில நீங்க இதை பயன்படுத்தினா இது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் இருக்கும். அதனால மக்கள் மிக அவதானமாக இருங்க. முக்கியமான தருணங்கள்ல இந்த இலக்கத்தை பயன்படுத்துறது தவறில்லை. அதுவும் சரியான உண்மையான தரவுகளை வழங்குவதற்கு மாத்திரம் பயன்படுத்துங்க அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் 643 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த 643 பேர்ல 407 பேருடைய மரண சான்றிதழ் வழங்குறதுக்கான பதிவு மேற்கொள்ளப்பட்டு முடிவடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். மலையக பிரதேசமாக இருக்கட்டும், மத்திய மலைநாட்டினுடைய முக்கியமான பிரதேசங்களாக இருக்கட்டும், வடக்கு கிழக்காக இருக்கட்டும், எங்கும் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பாதைகள், குறிப்பாக ஏற்கனவே மண் சரிவு வந்த பிரதேசங்களில் வசிக்கிற மக்கள், புதிதாக கூட மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கப்பட்ட இடங்கள், தாளிறங்கி இருக்கின்ற நிலப்பகுதிகளில் மக்கள் மிக அவதானமாக இந்த நாட்களில் இருக்கணும், செயற்படணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.